உங்களை நான் வாழ்த்தி வர வைக்கிறேன். ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ප්‍රේමාන්තයට නැවත වාරයක් අද දවසේදී අපි සියලු දෙනාම සුබ පතලා පිළිගන්නවා. இன்னைக்கு பாருங்க, நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல இன்னொரு காரியம் சொல்லுது. බලන්න හිතෝපදේශ 6වෙනි පරිච්ඡේදයේ 24 වෙනි වචනය මෙසේ කියනවා. சொல்லுது பாருங்க, வேதமே வெளிச்சம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. සිංහල බයිබලයේ කියනවා උපදේශය එලියක්ය කියලා කියනවා. வேதம்னாலே எங்களுக்கு சிங்கள பைபிள்ல சொன்னது போல உபதேசங்களை எங்களுக்கு தருகிறது. මේ බයිබලයේ කියන්නේ උපදේශයක් දෙන එකක් තමයි කියන්නේ. இன்னைக்கு நாங்க வேதத்தை நாங்கள் மறந்து வாழக்கூடாது. අපි අද දවසේදී අපි ඇවිල්ලා මේ වචනය අමතක කරන්නේ නැතුව ජීවත් වෙන්න அது ඕනේ. எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. අපිට ඒ දේ ඇවිල්ලා අපිට එලියක් දෙනවා. அப்ப இன்னைக்கு நாங்கள் ஒரு பிரகாசம் உள்ள வாழ்க்கை வாழணும். අපි ආලෝකමත් ජීවිතයක් ජීවත් වෙන්න ඕනේ. அநேகருக்கு வெளிச்சமாய் நாங்கள் இருக்கணும். බොහෝ අයට ආලෝකයක් අපි සිටින්න ඕනේ. நாங்கள் இந்த வேதத்தை மறக்காதபடி இருக்க வேண்டும். අපේ මේ වචනය අපි අමතක කරන්න හොඳ இந்த නැහැ. வேதத்தை நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். මේ වචනය අපි අල්ල ගන්න ඕනේ. இன்னைக்கு அநேகர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பைபிளையே யூஸ் பண்றாங்க. අද බොහෝ දෙනෙක් ඉරිදා පමණයි මේ වචනය අවිල යූස් කරන්නේ. அப்ப அதனால இன்னைக்கு நாங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டும், வேதம் எந்த அளவு எங்க வாழ்க்கையில இருக்கிறது என்பதை நீங்க சிந்தித்து பார்க்க ඔබ வேண்டும். සිතලා බලන්න මේ දේව වචනය ඔබගේ ජීවිතේ කොයිතරම් දුරට තිබෙනවද කියලා. அது வெளிச்சத்தை கொடுக்கிறது என்றால் මේ වචනය එළිය දෙනවා නම් நாங்கள் எல்லா காரியத்திலையும் நாங்கள் பாதுகாப்போடு நடத்தப்பட, අපි සියලුම දේවල් තුළ අපි ආරක්ෂා වෙලා මඟ පෙන්වන தீமை පිණිස எது நன்மை எது என்று அறிந்து கொள்ள, යහපත් දේ කුමක්ද නපුර කුමක්ද කියලා දැනගන්න පිණිස நம்ம உடைந்து போய் இருக்கும் போது இந்த வேதம் எங்களுக்கு கை கொடுக்கிறது. අපි කැඩිලා බිඳලා ඉන්න විට මේ වචනය ඇවිල්ලා අපිට අත දෙනවා. ஆறுதல் உள்ளதா இருக்கிறது. මේක සැනසීමක් ලබා දෙනවා. இந்த வேதம் எங்களுக்கு எப்படி கணவன் மனைவி வாழணும், මේ වචනය ඇවිල්ලා කොහොමද ස්වාමි පුරුෂයා භාර්යාව ජීවත් වෙන්න ඕනි, பெற்றோர் எப்படி இருக்கணும், දෙමව්පියන් කොහොමද හැසිරෙන්න பிள்ளைகள் ඕනි, எப்படி இருக்கணும், දරුවන් කොහොමද ඉන්න ஊழியர் ඕනි, ஊழியக்காரிகள் எப்படி இருக்கணும், දාස දාසීන් කොහොමද ඉන්න ඕනි, அநேக படிப்புகள் எப்படி இருக்க வேண்டும், ඉගෙනීම කොයි ආකාරයෙන්ද තිබෙන්න ඕනි, எல்லா சபை எப்படி இருக்க வேண்டும், සභාව කොයි ආකාරයෙන්ද தேசம் எப்படி இருக்க வேண்டும், දේශය කොයි වගේද அப்படின்னு තිබෙන්න ඕනි எல்லா කියලා காரியத்தையும் குறித்து இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. සියලුම දේවල් ගැන මේ වචනේ ලියලා இதை තිබෙනවා. நாங்க படித்து எங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தி கொண்டோம்னா මේක කියවලා අපි අපගේ ජීවිතේ අනුගමනය කළා. நாங்கள் பிரகாசிக்கிறது வெளிச்சம் உள்ளவர்களா இருக்கிறது மாத்திரம் இல்ல, අපි ආලෝකමත් වෙනා පමණක් නෙවෙයි, மற்றவர்களுக்கு வெளிச்சம் உள்ளவர்களா இருக்கலாம். අපි අනිත් අයටත් එළියක්ව සිටිනවා. அதுதான் இந்த வேதம் வெளிச்சம், கர்த்தருடைய இந்த உபதேசங்கள் வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. ඒක තමයි මේ වචනේ උන්වහන්සේගේ උපදේශ ඇවිලා එළියක් කියලා කියනවා. இன்னைக்கு நாங்க இதை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? අද අපි මේක අමතක කරලා අපි இதை நீங்க ජීවත් වෙනවද? படிக்கிறதே இல்லையா? මේක කියවන්නෙම නැද්ද? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, අද ඔබ ඇවිල්ලා තීරණයක් ගන්න. காலையும் மாலையும் வேதத்துல தியானிப்பேன்னு. මම උදේ හවස මම වචනේ මෙනෙහි කරනවා කියලා. வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தாவீது சொல்றாரு. උන්වහන්සේ කියනවා දවල් රාත්‍රියේ මෙනෙහි කරන වචනේ කියවන්නව අය භාග්‍යවන්තයි කියලා කියනවා. இன்னைக்கு நாங்க வேதத்தை தியானிச்சோம்னா, අද අපි වචනේ මෙනෙහි කරොත්, இன்னைக்கு நாங்க வேதத்தை புடிச்சு கொண்டோம்னா, අපි අද වචනේ අල්ලගත්තොත් நம்மளுக்கு எதுவும் எங்களை சேதப்படுத்தவே படுத்தாது. කිසිම දෙයක් අපිට ඇවිල්ලා විනාශයක් ඇති அது කරන්නේ எங்களை නැහැ. வெளிச்சத்துக்கே கொண்டு செல்லும். ඒ වචනේ අපේ ආලෝකයේ කරා ගෙනියනවා. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? අද ඇවිල්ලා ඔබ තීරණයක් ගන්න. நாங்க ஜெபிப்போம். අපි ආත්මය எங்கள் කරමු. அன்புள்ள தகப்பனே, අපගේ ප්‍රේමවන්ත වූ ස්වාමිනේ, கர்த்தாவே, இதுவரைக்கும் நாங்க வேதம் வாசிக்காதவங்களா இருந்திருக்கலாம். මෙතෙක් අපේ වචනය නොකියවූ අයව ඉන්න පුළුවන්. பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அப்படி இருந்திருக்கலாம். බලාගෙන යන අය ඒ වගේ ඉන්න පුළුවන්. இன்னையிலிருந்து வேதத்தை நேசிக்க அதுல பிரியப்படுகிறவர்களாய் நீர் மாற்றுவீராக. අද පටන් ස්වාමිනේ වචනයට ආදරය කරන්නව කියවන්නව අයව වෙනස් කරන්න. கர்த்தாவே, உமது வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். ඔබගේ වචනය පිළිපදින්න ඕනේ. வேதத்தை நேசிக்க வேண்டும். ස්වාමිනේ වචනයට ප්‍රේම කරන්න ඕනේ. அதிலே தியானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ඒ මෙනෙහි කරන්නව අයව සිටින්න அந்த ඕනේ. கிருபையை ஒவ்வொருவருக்கும் நீங்க ඒ கொடுங்கப்பா. කරුණාව සෑම කෙනෙක්ටම அதனால ඔබ வருகிற දෙන්න அந்த ස්වාමී. ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு சுதந்திரித்துக் கொள்ளணும். ඒ එන්නව ආශිර්වාදය සියලුම දෙනා ස්වාමිනේ හිමි කරගන්න இந்த ඕනේ. வேதம் வெளிச்சம் என்கிற உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. ස්වාමිනේ මේ
වචනය ඇවිල්ලා එළිය දෙන දෙයක් කියලා ස්වාමිනේ හැමෝටම හැඟීමෙන් සිතක් ඔබ වහන්සේ දෙන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ඒසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණන්. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.